பயங்கர ஆயுதங்களோட இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வெளியிட்ட வெள்ளைக்காளி தொடர்பான ஒரு முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இவர் ஒரு ரவுடி அப்படிங்கிறது அறியப்பட்டிருக்கக்கூடிய பல செய்திகளை நம்ம பார்த்துருக்கக்கூடிய நிலையில் இப்போ பயங்கர ஆயுதங்களோட அவர் ஒரு ரீல்ஸ் வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது தொடர்பாக ரவுடி வெள்ளைக்காளியினுடைய கூட்டாளிகள் மேலே மதுரை போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. கூடுதல் தகவல்களோட செய்தியாளர் ஜெகநாத் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். ஜெகநாத் வணக்கம். இந்த ரீல்ஸ் வெளியிட்டது வெள்ளைக்காளியா இல்லை வெள்ளைக்காளியோட கூட்டாளிகளா? எதற்காக இந்த மாதிரியான ஒரு ரீல்ஸ் வெளியிட்டிருக்காங்க? என்ன சொல்லப்படுது காவல்துறை தரப்புல? வணக்கம். சமூக வலைதளங்கள்ல பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில பயங்கர ஆயுதங்களுடன் பொதுமக்கள் மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில சர்ச்சையான ரீல்ஸ் வெளியிட்டதனர் குறிப்பிட்ட சில நபர்கள். இது தொடர்பாக காவல்துறையினருக்கு வந்த புகாரின் அடிப்படையில மதுரை காவல் ஆணையர் ராஜேந்திரன் அவர்கள் உத்தரவின்படி இது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணையானது நடத்தினார்கள். குறிப்பாக இதுல பிரபல ரவுடியான வெள்ளைக்காளியின் தீவிர ஆதரவாளர்களான இவர்கள் இந்த சமூக வலைதளங்கள்ல குறிப்பிட்ட அந்த இன்ஸ்டா கணக்குகள் என்று சொல்லுவார்கள். அதுல பாத்தீங்கன்னா அச்சுறுத்தும் வீடியோக்களை பதிவிட்டு அவங்க வந்திருக்காங்க. இதனை கண்டறிந்ததுதான் பாத்தீங்கன்னா அந்த ஆயுதங்களுடன் ரீல்ஸ் வெளியிட்ட இந்த பிரபல ரவுடியின் ஆதரவாளர்கள் மீது தற்போது கீரத்ததை காவல் நிலையத்துல 2 வழக்குகளும், தெற்கு வாசல் காவல் நிலையத்துல 1 வழக்கும், சிந்தாமணி காவல் நிலையத்துல 1 வழக்கும் பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டு கொண்டிருக்காங்க. மேலும் வீடியோக்களை பதிவிட்ட நபர்களை கைது செய்ய தீவிர நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தற்போது காவல்துறை காவல் ஆணையர் ராஜேந்திரன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக பொதுமக்களுக்கு அமைதி மற்றும் அவர்கள் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியவர்கள் மீது கடுமையான சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆணையர் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். மேலும் சமூக வலைதளங்கள்ல சமூக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் பற்றி விவரங்கள் மற்றும் மதுரை சமூக ஊடகங்கள் பிரிவு வாட்ஸ்அப் புகார் என்னன்னு தனியா கொடுத்திருக்காங்க. 8300021100 என்ற எண்ணுக்கு தெரிவிக்குமாறு அவர் புகார் விவரங்களை இந்த ரகசியம் காக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறாரு காவல் ஆணையர். குறிப்பாக இந்த மதுரை காவல் மாநகர் மற்றும் மாவட்ட காவல் எல்லை பகுதிக்கு உட்பட்ட பிரபல ரவுடிகள் மற்றும் முன் வழக்குகள் உள்ள நபர்கள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு தவறான வழிநடத்தும் வகையில மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை குற்றச்சம்பவங்கள் ஈடுபடுவது குறித்து இந்த சம்பவங்களை ஊக்குவிக்கும் மையமாக சமூக வலைதளங்களை மாற்றி வருவதாக அச்சுறுத்தல் ஏற்படுத்தி வருகிறது. இது குறித்து காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.